தமிழ்நாட்டில் பல பழமையான கோயில்களோட வரலாறு மக்களுக்கு இன்னமும் தெரியாமல் இருக்குது. ஆனால் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டின இந்த கோயில்களோட வரலாறை எதிர்காலத்துலேயும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அரசர்கள் கல்வெட்டுகளில் அந்த கோயிலை பற்றின பல விஷயங்களை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி 13ஆம் நூற்றாண்டில் கட்டின ஒரு கோயில், அதோட கல்வெட்டு குறிப்புகள், அதோட கலைநயத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அந்த 13ஆம் நூற்றாண்டில் கட்டின சிவன் மீனாட்சி அம்மன் கோயில் சிவகாசிக்கு மிக அருகில் இருக்குது. ஈஞ்சார் அப்படிங்கிற கிராமத்தில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மேலும் அந்த கோயில் சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்த கோயிலோட நுழைவாயில். 1624 வருஷத்தில் கட்டின கோயிலுங்கிறதுனால கோட்டை சுவர் எல்லாம் தரைமட்டத்தில் தான் இருக்குது. நாம் இந்த கோயிலுக்குள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கோயிலோட வேலைப்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா பல கற்களை மேலெடுக்கின கட்டட அமைப்பாக தெரியுது. சிவனோட திரிசூலத்தை மையமாக வச்சு தான் தூண்கள் எல்லாம் அழகாக செதுக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தூண்களில் சின்ன சின்னதாக அழகான கலைநயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோயிலோட உச்சியில் பார்த்தீங்கன்னா பல முகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அது பாண்டிய மன்னரோட முகமாக இருக்கலாம், இல்லை இந்த நிலங்களை ஆண்ட பல சிற்றரசர்களோட முகமாக இருக்கலாம்னு கருதப்படுது. இந்த கோயிலை கட்டினது பிற்கால பாண்டியர்கள் வரிசையில் வந்த முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். தெற்கு, மேற்கு மற்றும் வடக்கு சுவரில் தமிழ் எழுத்துக்கள் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு. தமிழ் வெட்டெழுத்துக்களை நீங்கள் இங்கே எளிதாக பார்க்கலாம். தென் சுவரில் சிவன் கோயில் கட்ட இறைலி நிலம் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கோயில் கட்ட அளிக்கப்படுற கொடை நிலத்தை தான் இறைலி நிலம்னு சொல்லுவாங்க. அப்போது ஆண்ட மன்னனோட அரசனை இது. மேலும் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டோட போரிட்டு பெற்ற வெற்றியையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு இறைலியாக கொடுத்த நிலத்துலேருந்து எவ்வளவு வரி வாங்கணும்னோ இந்த தென் சுவரில் சொல்லப்பட்டிருக்கு. மேற்கு சுவரில் பாண்டிய மன்னனோட அதிகாரி தடங்கண்ணிய ஆண்ட, அதாவது ஈஞ்சார்னு இப்போ சொல்லப்படுற இந்த இடத்த ஆண்ட சிற்றரசன் குருகுலத்திரையன், அவரோட பேரும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. வட சுவரில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிற்றரசன் குருகுலத்திரையன் பல பங்குகளை கொண்ட பிரம்மதேயம் அப்படிங்கிற ஒன்று அமைச்சதாகவும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு கலைநயம் கொண்ட இந்த கோயிலை சில மாதத்துக்கு முன்னாடி தான் இந்து அறநிலையத்துறை தன்னோட கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த கோயிலில் 18 சிலைகள் இருந்ததாகவும் இப்போ 4 சிலைகளை தவிர மற்ற எல்லாம் களவாடப்பட்டதாகவும் சொல்கிறாங்க.
ஒரு பழம்பெரும் கோயிலை எப்படி இப்படி பாதுகாக்க தவறணுங்கிறத மக்களும் அரசாங்கமும் தங்களை தாங்களே பார்த்து கேள்வி கேட்க வேண்டியது அவசியம். பக்தியும் பகுத்தறிவும் இணைஞ்சு இருக்கிறது தப்பில்லை. ஏன்னா பக்தி சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும், பகுத்தறிவு எது சரி எது தவறுங்கிறத ஆராய்ச்சி அறியறத கற்றுக் கொடுக்கும். இந்த பக்தியையும் பகுத்தறிவையும் தனித்தனியாக பிரித்து அதில் அரசியல் பண்ணுற அரசியல்வாதிகளும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த மாதிரி பல கோயில்கள் பராமரிக்கப்படாமல் அழிவதற்கு. இன்னொரு அழகிய பழமையான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அன்பே சிவம். நன்றி.